यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्ये स्वविचार्यपूर्णम् स्तम्भेऽवतारस्तमनञ्जलभ्यं लक्ष्मीसुमं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवपीतानां शरणोपमीश्वरम् श्रीरङ्गे सहितेन्दुना करुणया प्रेषितं ख्यातश्री नरसिंहकार्यमुनि पादाम्बुजैन्दिरं दान् दीक्षान्तिदयादिविश्वगुणैः बान्धम्बुदाकृष्णं श्रीमद्रङ्गसकार्यो नृपतिं श्रेयो निजं संशये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वर सदति पुनः सम्यमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्दसिंहेन्द्रचर्चित् योगिनेतृप्रसादाते प्राज्ञ श्रीरङ्गहारिप्रभयतिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षतारिं श्रीरङ्गनाय शरणोऽपि यतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहशरदि करुणैकपात्रम् श्रीरङ्गवीरगुराशरोपकृत्यं वेदान्तदेशीय यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरेशरचिद्रङ्गभूकाभ्यां कारुण्याक्षीणसिंहेन्द्रकसरिपोः आत्मनिक्षेमसंज्ञं वेदान्ते त्वमि सरिदारङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्ग चटारि संयमीवराल्लब्धागमान्तद्भवम् श्रीमद्वीररघूत्महात्यजलजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंशदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीण समासावतं नारायणं योगिनम् श्रीमद्रङ्गसडारियोगिनस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गसडारिविरौराल्लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं सुमगुणैर्बान्धं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयेतीन्द्रकटाक्षलब्ध अय्यन्तसारमणवद्य गुणं बुधाग्र्यं नारायणाद्यैर्विकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः। जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। இங்க சுவாமி தேசியனுடைய சங்கல்ப சூரியோதன்ற நாடகத்தை பார்த்துட்டு இந்த காட்சியில சுமதி விவேகன் இவா 2 பேரும் இருந்திருக்கா. இவா 2 பேரும் சுமதி விவேகனை பார்த்து சொல்ற தேவடைய இவ்வளவு பிரயாசப்படுறது எல்லாரும் நல்ல மார்க்கத்துல வரணுன்றதுக்காக பாடுபடுறது. இந்த லோகமும் விபரீதமா இருக்கு. ஆனா முக்காவாசி பேர் லோகத்துல இருக்கிற எல்லாரும் இந்த சாஸ்திரங்கள் வழியில போறதுக்கு இஷ்டப்படாம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதாவது இதர விஷயங்கள்ல ஆசைப்பட்டு அதே அனுபவிக்கணுன்ற எண்ணத்தை உடையவர்களாக அதுவே சுகம் நினைச்சிருக்காளே, இவாளை போய் நாம் எப்படி மாற்ற முடியும்? அது மட்டும் இல்ல, அதாவது ஆச்சாரியர்கள் ஒவ்வொருத்தரையும் திருத்தறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறா. அப்படி விஷயம் நம்மளால அது முடியுமா? அந்த காரியம் முடியுமா அப்படின்னு சொல்லி அவள் சொல்றா. அதாவது ஆரியபுத்திரா எதி முக்தி சாதன சஜ்ஜா புருஷோ மோக பிரயுக்தை காமக்ரோத லோப மத மாஸ்வர மத்சர பிரபுதிபிகி அபிபூயதே ஏதாவான் யுஷ்மத் பரிஷ்டமே விபலோ பவதி. நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுற, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒருத்த மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்படுறான்.
அதுக்காக நல்ல விஷயங்கள்லாம் கேட்டு ஆச்சாரியன் உபதேசம்லாம் கேட்கலாம். அந்த உபதேசத்தினால அவன் ரொம்ப பிரயாசப்பட்டு மோட்ச உபாயத்தை அனுஷ்டிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா லோகமும் அதாவது நல்ல விஷயத்துல திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ஜீவன் அனாதியாக இந்த தாய்ப்பாலை சாப்பிட்றதுலேயே ஆசை உடையவனா. அப்படிப்பட்ட அந்த ஜீவன் காம விஷயங்கள்ல ஈடுபடுத்த ஆசைப்படுறானே தவிர நல்ல விஷயங்கள்ல வர்றதுக்கு அவன் ஆசையே படலை. சரி, அப்பயாவது ஒருத்தன் மீறி வந்தா கூட இப்படி விஷம் கலந்த தேனாகிற உலக சுகம் இருக்கே, அது ஒருவேளை இவனை அதாவது காம கிரோத மத ஆச்சரிய இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இவைகள்லாம் அவனை பற்றத்துக்கு எவ்வளவு நாய் ஆகும். உடனே அவனுடைய மனசை மாத்துறதுக்கு அவ்வளவு சாதனங்கள் இருக்கு. அப்படி இருக்குச்சே அவன் எப்படி இந்த மோட்ச சாதனத்துக்கு பிரயத்தனப்படுவான்? அவனுடைய அவனை திருத்ததுக்காக நீர் இவ்வளவு கஷ்டப்படுகிற, உங்களுடைய இஸ்மத்து பரிசமா நீ இவ்வளவு பரிசமப்படுகிற, விபலோபவதி அது பலன் இல்லாம போயிடுமே. ஏன்னா அவனுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு. அதாவது அதாவது இந்த லோகத்தை யாராவது ஆண்டுகிறோம், அதை பத்தி இது இல்லை. நாம அவனை தேர்ந்தெடுக்கிறதா வேண்டாமா, நமக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம், பெருமாள் பார்த்துக்கிறான் அப்படின்னு போயிடலாம். ஆனா நம்மளுடைய பேரை உபயோகப்படுத்தி வேற ஒருத்தன் எவனாவது அந்த அந்த ஓட்டுன்றத போட்டோன்னாக்க ஒண்ணு நம்மளை கூட அவன் போட்டான், அதுக்கு நாம இடத்த கொடுத்தோம், அந்த பாவம் நமக்கு சேரும். நாம போகாதது ஒரு தப்பு, அது ஒரு பாவம். நாம இப்ப கையெல்லாம் சுத்தம் வச்சுட்டு நம்ம பரமே காந்தி நான் ஓட்டு சாப்பிடுக்கலாம் போக முடியாது அப்படின்னு சொன்னா அது விஷயம் வேற. ஆனா இது இந்த காலத்துல அத்தை துஷ்பிரயோகம் பண்றோம் நிறைய பேர் இருக்கான். அத்தை நம்ம முறியடிக்கணும். அதுக்காவது நமக்கு யாருக்கும், ஆனா அதுல யாராவது நல்லவனா இருக்கானா? யாருமே நல்லவன் கிடையாது. அது நல்லா கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இந்த இந்த இந்து மதத்தை அதான் கடவுள் துவேஷியா இருக்கானே, அவனை நம்ம ஒழிக்கணும். அதுதான் முக்கியமா இருக்கணுமே தவிர அவன் நல்லவனோ கெட்டவனோ அதை பத்தி யார எல்லாமே ஒரே ஷாக்கடை தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்துல அசத்தியா இருக்கக்கூடாது. அசத்தியா இல்லாத அவள் நல்ல மனுஷால பார்த்து போடணும். அதுதான் இங்க முக்கியமான. எது சொல்ல வரேன்னா, இப்ப அவன் யாரும் நமக்கு பிராமணனுக்கு யாருமே ஒத்தரம் பண்ண போறது இல்லை. நாமளும் அவன் கையை எதிர்பார்க்கல. அந்த மணிக்கு பெருமாள் வச்சிருக்க. அதனால நமக்கு உரியானது நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த காமக்குரோதாதிகள்லாம் ஒவ்வொருத்தையும் பிடிச்சு இழுக்கிறது. அப்படி இருந்துச்சே ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் திருத்ததுன்னா எவ்வளவு சமப்பட வேண்டியதா இருக்கு. அவருடைய சமம் வீணாதானே போயிடும் அப்படின்னு இந்த சுமதின்றவள் விவேகனை பார்த்து சொல்றா. உடனே விவேகன் சொல்றான், விவேகா தேவி மைவம் மண்வீதாக, நீ அப்படிதான் மண்வீதாக நினைக்காத, மைவம் அதே மாதிரி நினைக்காது. அசம்சேதாக புனக சோபனமேக, நீ எப்பவுமே நல்லது நினைக்கணும், கெட்டது எப்பவுமே நினைக்கூடாது. நல்லது நடந்தா நினைக்கும். அதனால அசம்சேதாக புனக சோபனமேவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஸ்லோகத்தை சொல்றான். திரையந்தைஹி அவதாரிதே பகவதி क्षिप्ते विरोध भ्रमे सांकोपाय विवाग समृद्धमतिः संप्रत्यसौ साधकः काम क्रोध निषाद कंटक मिलत् कालुष्य पंकच्छटा निर्मुक्तेन शीतलेन सुगता निश्चेयं प्राप्स्यति. ஆச்சரியமான ஸ்லோகம். அதாவது பகவானை அறியணும் அப்படின்னு சொன்னா இந்த வேதாந்தங்களை கொண்டுதான் பகவானை நாம் தெரிஞ்சுக்க முடியும்.
இந்த வேதாந்தத்தை கொண்டுதான் நாம் எதை கை கொள்ளணும் எதை கை கொள்ளக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆக ஒவ்வொருத்தரும் வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா நாராயணே பரதத்துவம் சொல்றது. அவனுக்கு நாம் நிலை அடியும், அவனுக்கு நாம் தாசபூதர்கள் அப்படின்னு தான் சொல்றது. அதே சமயத்துல இதர மதங்கள்லாம் இருக்க அவைகள்லாம் நம்மளால விளக்கக்கூடியவை, அதுல நமக்கு கண்ணோட்டமே போகக்கூடாது. அதனால நம்ம சித்தாந்தத்தில் தான் நம்ம இருக்கணும். அவைகள்லாம் விளக்கத்தக அதெல்லாம் கை கொள்ளக்கூடாது அப்படின்ற எண்ணம் நம்ம சித்தாந்தத்தை தெரிஞ்சாதான் வரும். ஆக பரதத்துவம் எது, நம் சித்தாந்தம் எதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம சித்தாந்தத்திலே பிரதிஷ்டிதமான நிலையான ஞானத்தை பெற்றவர்கள் நாம் இருக்கணும். ஆனா அப்படி அதுல சில பேர் நம்ம சித்தாந்தத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கு இந்த உபாயத்தெல்லாம் அனுஷ்டிக்கணும், நம்ம இந்த சம்சார பந்தத்தை விட்டு மோட்சத்தை அடையணும் அப்படின்னு ஒரு மனசு உறுதியை பெறுகிறான். அப்போ அதுக்கு வேண்டிய உபாயத்தையும் செய்யறான், அதுக்கு வேண்டிய அங்கங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு அங்கங்கள்லாம் என்ன அப்படி ஒரு மனப்பக்குவம் அவனுக்கு வந்துருக்கு. இதனால இந்த மனப்பக்குவம் இல்லை. இப்பதான் அவன் எல்லா இடத்தையும் எல்லாத்தையும் மேய்ச்சி பார்த்துட்டு வந்துட்டான். கடைசியில நம்ம ஆச்சாரியனுடைய அனுக்கிறதுனால அவனுக்கு நம்ம சித்தாந்தம் ரொம்ப மனசுல பிடிபட்டு அவன் இதுலயே தன்னை மாத்திட்டான். அப்படிப்பட்ட மாப்பக்குவத்தை அடைஞ்சிருக்கான் அவன். அப்புறம் அந்த பிரபத்தியும் 5 அங்கங்களோட அனுஷ்டிக்கிறான். இப்போ ஆனா இத்தனால இந்த சம்சாரம் எப்படி தெரியுமா, அது ஒரு ஷேரு. காம குரோத நிஷாத கண்டக, அது சரி எதுல ஷேரு அப்படின்னு சொன்னா இந்த சம்சாரமே ஷேரு. அது சம்சார மார்க்கமே ஷேரு. ஆனா அது இருக்கிற காமக்குரோதம் அதெல்லாம் முள்ளு மாதிரி, அது கூர்மையான முள்ளு, அது குத்தல். அந்த மார்க்கெட்ல போனா நம்ம காலில் குத்ததான் குத்தம். அதான் சொல்ற காம குரோத நிஷாத கண்டக மிலத்து காலுஷ்ய பங்கச்சடா. பங்கச்சடான்றது காலுஷ்ய பங்கச்சடா ஷேரு. இந்த சம்சாரமாயிருந்த மார்க்கமாகிற ஷேத்துல அதுல நடக்க சரி சேரு தானே நடந்து போலாம் அப்படின்னா அதுல காம குரோத நிஷாத கண்டகம் அந்த முள்ளு எல்லாம் வேற இருக்கு. ஆக இந்த பிரபத்தி பண்றவன் என்ன பண்றான், இந்த ஷேரில் இருந்து சம்சார மார்க்கத்தை விட்டு ரொம்ப தூய்மையாக நல்ல மார்க்கமாக இருக்கக்கூடிய அர்ச்சாதி மார்க்கத்து வழியா மோட்சத்தை அடைகிறான். நிர்முக்தேன சீதலேன சுகதா நிச்சேசம் பிராப்சி. அதனால அவன் நல்ல பதவியை அடைகிறான். இதெல்லாம் யாரோ ஒருத்தன் 1000த்துல ஒருத்தன் 100த்துல ஒருத்தன் அப்படி கணக்கு அப்படின்னு சொல்றான் விவேகன். ஏன்னா இந்த பிரபத்திக்கு 5 அங்கங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாம தேகாவசானத்துல இந்த தேகமானது எந்த மார்க்கத்தால போனா நல்ல கதிக்கு போல அர்ச்சராதி மார்க்கம் அர்ச்சராதி கதி மார்க்கத்தினால போறவன் தான் பரமத்தை அடைய முடியும். மீதி எந்த மார்க்கத்துல போனாலும் அவனால பரமத்தை அடைய முடியாது. அதனால இந்த அர்ச்சராதி மார்க்கம்னா என்ன, அங்கங்கள்னா என்ன, இவெல்லாம் பூர்ணமா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த ரகசிய காலட்சேபாதிகள் இப்படி ஸ்ரீபாஷியாதிகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆக அந்த சமயத்துல எப்படி சொல்ல வர அப்போ உள்ள நேபத்திய திரைக்குள்ள திவ்ய வைத்தாளிகோ விஜயதாம் தேவா, இந்த வைத்தாளிக தேவலோகத்து புருஷர்கள்லாம் அவெல்லாம் எப்பவுமே ஒரு அந்த தன்னுடைய இந்திரனை பத்தி புகழ்ந்து சொல்லிட்டே போயிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட தேவலோகத்தை புருஷர்கள் இந்த தேவர்கள் எல்லாம் ஜெயிக்கட்டும், விஜயதான் தேவா, இந்திரனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுல முதல்ல ஒருத்தன் அவன் அந்த போறதுல ரெண்டு பேர் போயிட்டு இருக்கான். அதுல முதல்ல இருக்கிற என்ன சொல்றான், ரம்யாயாமவதி பதார்ப்பணபடி ராகாப்தி வேளோ கதிஹி சேதோ ஜன்ம கதம்ப தூளி விததிஹி ஸ்ருங்கார சூடா ஜபா சம்மோக திபசோண பிந்து படலி சந்தியா ஜரி ஜம்பயதே பிரத்யக்
பிரத்யக் திக் வனிதா 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 பயோத தடி காஷ்மீர பங்கஜுதிஹி அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அந்த ஸ்லோகத்தை சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ரம்யா யாமவதி பதார்ப்பண கடி படி ஆகாதி வேலோத்கதிஹா கதிஹி. அதாவது பகல் பொழுது முடிஞ்சு சாயங்காலம், அந்த சாயங்காலம் வருது, மாலை பொழுது வருது. அதுக்கு மாலை பொழுது அப்படியே அஸ்தமிக்க பொழுது அர்த்தம். இந்த கடைசி சமயத்தை நீங்க நிச்சயமே பார்க்கலாம். அந்த சாயங்காலம் 5:30 மணிக்கு மேல அந்த 6:15 மணிக்குள்ள பார்த்தா கீழ்வானம், அதாவது மேற்பக்கம் இருக்கிற வானத்துல அடிபாகத்துல சக்கச்சு அது மாதிரி காலத்துல உதய மாதிரியே ஷேப்பா பார்க்கலாம். இந்த ராத்திரியில ஷேப்பா இருக்கும். அந்த சூரியன் ரொம்ப இருக்கும். அது அது சிவப்பு கோலமா இருக்கும். அத்தை வர்ணிக்கிறான். கவிகள் எல்லாமே ரொம்ப வர்ணையில ரொம்ப கெட்டிக்காரவா. இது என்ன அப்படின்னு சொன்னா, ஜீவர்கள்லாம் பகல் பொழுதுல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான். இந்த குடும்பத்துக்காக, இந்த உதர நிமித்தமாக உழைக்கிறான். இந்த சாயங்காலம் வச்சு பா வீட்டுக்கு போறோம்பா, ரொம்ப சந்தோஷம். அதுல சில பேர் என்ன பண்ணுவான், சரி கையில புஷ்பத்தை வாங்கிட்டு போவோமே, ஆத்துல அவளுக்கு சந்தோஷமா இருக்கும் புஷ்பத்தை வாங்கி கொடுத்தா. எப்பவுமே ஸ்திரீகளுக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் வேண்டியதில்லை. சந்தோஷமா கையில ஒரு புஷ்பம் வாங்கி கொடுத்தா போறோம். ஆத்துக்கார கையால ஒரு புஷ்பத்தை கொடுத்தா போறோம். அதுலயே பிடித்து அவளுக்கு உண்டாகும். அப்படி அந்த பொழுது வந்துடுச்சுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் மாலை பொழுது வந்துடுச்சுன்னா அவர்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள்லாம் தோண்டிலே இருக்கும். வா சாயந்தரம் வந்துட்டுப்பா அப்படின்னு சொல்லி. எதுக்குடா அப்படின்னா, அந்த ராத்திரி பெண் அடி எடுத்து வைக்க போறா. ரம்யா யாமவதி பதார்ப்பண படி ராகாப்தி வேலோத்கதிஹி. அதாவது இந்த ஏன் இது இவ்வளவு, அதாவது ரெட் கார்பெட் சொல்றாளே, அந்த மாதிரி இந்த சாயங்காலம் இரவு வரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்திரிய ரத்தன கம்பளம், அதாவது சிவப்பு கம்பளத்தை போட்டு அவளை வரவேற்கிறதுக்காக இந்த சிவப்பு நிறமோ என்ன, அவளுடைய பாதங்கள்லாம் ரொம்ப கரடு முன்னாடி பாதையில கால் வைக்க மாட்டான். அதனால அவளுடைய பாதத்துக்கு ஹிதமாக இருக்கக்கூடிய கம்பளத்தை விரிக்கிறாளோ அந்த மாதிரி ஒரு. ஏன்னா இந்த சிவப்புன்றத, இந்த சிவப்பு எப்பவுமே காமத்துக்கு சிவப்பு கலர் சொல்றான். சிவப்பு டேஞ்சருக்கு போடுறான், சிக்னல் எல்லாம் டேஞ்சர்ல போடுறான். ஆனா கவிகள்லாம் இந்த சிவப்பை காமத்துக்கு ஒரு நிறமா சொல்றான். ஏன்னா இந்த காமமே இந்த இரவு வரிசைதான் தோன்றது. ஆக இந்த சிவப்பு நிறமா, இந்த சிவப்பு நிறத்தோட சமுத்திரத்தை கடந்து வரக்கூடிய இரவு நேரத்தை குறிக்கிறது அந்த சமயம். அதுல சேதோ ஜன்ம கதம்ப தூளித விததிஹி ஸ்ருங்கார சூடாயதா. இந்த மன்மதன்ற கதம்ப மரம், அந்த கதம்ப மரத்துல புஷ்பங்கள்லாம் இருக்க, அதெல்லாம் ரொம்ப சிவப்பு கலர்ல இருக்கும். அதுல மகரந்த பொடிகள், அந்த கதம்ப மரத்தினுடைய புஷ்பங்கள்ல இருக்கிற மகரந்த பொடிகள் அங்க காத்து வீச அது அந்த சிவப்பு நிறமானது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கான். அதனால எல்லாமே சிவப்பா இருக்கு. அதே மாதிரி இந்த ராத்திரியில எல்லாருக்கும் காமமானது கூடிக்கொண்டு இருக்கு. கதம்ப மரத்தில் இருக்கிற புஷ்பங்கள், மகரந்த புஷ்பங்களுடைய இது இருக்க மகரந்த பொடிகள், அது எல்லா இடத்துலயும் பரவி இந்த காமத்தை உண்டாகலாம் அப்படின்னு சிருங்காரமா சொல்ற.
சம்மோக திவசோன பிந்து பட்டலி. அதுவும் இல்லாத இந்த காமம் யார்கிட்ட வரும்? ஏற்கனவே பெண்களுக்கு காமத்தை அதிகமா கிடையாது, புருஷனுக்கு தான் காமம் அதிகம். அதனால அவன் யாரை நோக்கி போறான் அப்படின்னா, இந்த ஸ்திரீகள்லாம் செம்பருத்தி பூ, அதுவும் சேப்பா இருக்கும், அந்த செம்பருத்தி பூவை தள்ள அணிஞ்சுட்டு போலாம். அதனாலையும் சிவப்பு, அது காமம் அதிகமா இருக்கும். என்ன, அதாவது ராத்திரி பொழுது அதுவும் காமத்தை உண்டு வருது. இந்த ஸ்திரீகள் அவ அலங்காரம் பண்ணிக்கிறோம் இல்லையோ, அதுவும் காமத்தை உண்டு வருது. அதுக்கப்புறம் சம்மோக திவசோண பிந்து படலி சந்தியா பரிஜம்பியதே பிரத்யக் திக் வனிதா பயோதர தட்டி காஷ்மீர பங்கஜுதி. அதுல இந்த மேகம் இருக்கு, அந்த மோகம், காமம் மோகம் இருக்கும் இல்லையோ, அந்த மோகமானது அது எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா, இந்த யானைகளுடைய மத ஜல பெருக்கு இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி புருஷன்கிட்ட இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரத்யேக் திக் வனிதா பயோத தட்டி காம காஷ்மீர பங்கஜுதி. இந்த மேற்கு திசையில, அங்க மேற்கு திசையில ஸ்ரீகள்லாம் என்ன பண்ணுவானா, அந்த கூமப்பு இருக்கும் இல்லையோ, அத்தெல்லாம் நல்லா உடம்புல பூசிப்பாளாம். அதுவும் மார்பகத்துல அவ பூசிட்டு அதுவே இன்னும் காமத்தை உண்டு பண்ணுமா. இப்படி எல்லாம் வர்ணிக்கிறான் அந்த முதல்ல இருக்கிற ஒரு அந்த வைத்தாளிங்க. தித்தியா இரண்டாவது தினாதிப வினாகிருதி व्यसनकिन्न संध्या वधू विधूत कवरी भर प्रसर कौतुकापादकम् विशृंगल कलिंद जलतरंग भंगावली मलीम समिदं यतमः ஜகதசேஷாம் அச்சூஷதி. இன்னொருத்த சொல்றான், இது சூரியன் நல்லாவே மறைஞ்சு போச்சு, ராத்திரி இப்போ சூரியன் மறைஞ்சு போய் ராத்திரி அதிகமா வருது. இந்த ஸ்திரீகள் என்ன பண்றா, இந்த ஆத்துக்காரெல்லாம் வெளியில போயிட்டு வரவே இல்லையே, நாழியா இல்லையே, சரி ஸ்திரீகள் வந்த உடனே என்ன பண்றா, இந்த தன்னுடைய அலங்காரம் பண்ணிக்கணும் இல்லையோ, அதுக்காக என்ன பண்ற, தன்னுடைய கூதெல்லாம் அவுத்து வச்சுட்டு என்ன பகல்ல கணவர்கிட்ட பிரிஞ்சுட்டு இருக்கா. இந்த அந்தி பொழுதுல அவ என்ன பண்ற, தலையை மயிரெல்லாம் அவுத்து விட்டு இருக்கா அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக. அந்த கருத்த மயிர் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுதான் இரவு. அந்த கருத்த மயிரே அந்த புருஷனுக்கு காமத்தை உண்டு பண்ண முடியாது. அதனால காமம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. அப்படி இரவு எப்படி பரவி இருக்கோ அதே மாதிரி காமமும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு அப்படின்னு அவன் சூச்சவன். ஆக லோகத்துல யாரையும் எல்லாருக்கும் காமம் உண்டு, எல்லாருக்கும் குரோதங்கள்லாம் உண்டு, மோகம் உண்டு, இப்படி நிறைந்த உலகம் இது, இதுல போய் அப்படின்னு சொல்லி அவன் ரெண்டு பேரும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. உடனே விவேகன் சொல்றான், அவ சொல்றத கர்ண தத்வா காது கொடுத்து கேட்டுருக்கான். திவாபீத பிராயஸ்ய அஸ்மத் பிரதிபக்ஷஸ்ய சௌப்திக சன்னாக சமயம் சூச்சயதः பிராயேண ஸ்வதः வியாதவாதினோ வைத்தாளிகோ சம்பஸ்யதாம் பவதி. இதுதான் சொல்றான் விவேகன். பாத்தியா, இந்த தேவலோகத்து புருஷர்லாம் என்ன பேசிட்டு போறேன்னு பாத்தியா. அதாவது திவாபீத பிராய, பகல்ல சில பேருக்கு பகலை கண்டா அலறி. யாருக்கு அப்படி சொன்னா, இந்த போட்டான்கள்லாம் பகல்ல வர்றதுக்கு பயப்படுவோம். அதான் திவாபீதி பிராய. யாரு அப்படின்னா அஸ்மத் பிரதிபக்ஷம், இந்த மகாமோகன்கள்லாம் இருக்காங்க இல்லையோ,
இவன் தான் எதிரி, இவன் தான் பகல்ல வரத்துக்கு இது பயப்படுவான். இவன்லாம் ராத்திரியில தான் காரியம், இவனுடைய காரியங்கள்ல ராத்திரியில தான் காரியம். இவனுக்கெல்லாம் இருட்டுல தான் காரியம் செய்வான். அதனால ரஜினி சரண் பேர், அதனால இருட்டுல சஞ்சரிக்கணும் எல்லாம். அதனால நம்முடைய அஸ்மத் பிரதிபக்ஷா, நமக்கு விரோதிகளா இருக்கிற இந்த காம குரோதாதிகள்லாம் இருக்காளே, ஸ்தௌப்திக சன்னாக சமயம், அவள்லாம் இந்த ராத்திரில தான் அதிகமாக தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறாவா. ஏன்னா இந்த ராத்திரி வேலையில தான் புருஷர்களை காம வேலையில விழுபடியா பண்ண முடியும். இது எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது இப்ப சம்பஸ்தா பவதி. நான் என்ன சொல்றேன், பிரகாச சங்கோஜம் பஜதி ஜகதः சீததி ரவௌ தமிஸ்ரா விஷ்ணூர்த்தி ஸ்தகயதி முகம் சக்கரஹரிதः அவஸ்கந்தன் விஸ்வம் சுமுகி மதுனா சாகமதுனா விதத்தே துர்தாந்தः விவிதம் அபநீதம் ரதிபதி. இந்த சூரியனுக்கு சூரியனுக்கு அவனுக்கு ஒரு துர்தசை உண்டு. எப்ப துர்தசை அப்படின்னா, இந்த ராத்திரி வந்தா சூரியனுக்கு ஆதிங்க, சூரியனை பார்க்க முடியாது ராத்திரி வேலை இல்லையா. அதனால அவன் மெத்தானெல்லாம் நல்லா பிரகாசமா பிரகாசிக்கிறான். இந்த அவனுக்கு துர்தசை எப்ப இருந்தா ராத்திரி வந்தா துர்தசை. ஆக ராத்திரி பகல் பொழுது முடிஞ்சு ராத்திரி வந்துருச்சுன்னா, ராத்திரி குறைய அவனுக்கு பிரகாசமும் குறைஞ்சு போடுறது. அதனால ராத்திரியில இவருடைய ஆதிக்கம்லாம் அதிகமா இருக்கு. அந்த வெளிச்சம் குறைஞ்சு இருட்டம் வந்துருக்கு. இந்த ராத்திரியில மனுஷர்களை மயக்கி அவனை நாசம் பண்றதுதான் அவனுடைய வேலையே. அந்த ராத்திரி வந்துருக்கிறது சூச்சமா சொல்றா இந்த தேவலோகத்தில் இருக்கலாம். இந்த மன்மதனும் வசந்தனும் அவர்களும் இந்த இருட்டுல, அதாவது வசந்த காலம், அதாவது சித்திர வைகாசி மாசங்கள்ல வசந்தம் இருக்குன்னு சொல்றா. அந்த மாதிரி சமயத்துல ராத்திரியில அவ பல அக்கிரமங்கள்லாம் பண்றான் அப்படின்றத சொல்லிடுறான். அது சொல்லிட்டு மேல அப்பிச்ச அசாந்த சந்ததிபிஹி ஆவரண பிரகாசைஹி ஆம்ரேட்யந்தே இவ மங்கள தீபபாசஹ அந்தఃபுரந்தரகயந்தி சமந்தா தாராத்திரிகம் மிருகதிரிசே நியமம் விகாத்தும். அதனால தன் தோழியை பார்த்து, அதாவது தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றா, சுமதியை பார்த்து, சாயங்காலம் ஆயிடுத்து, இந்த நமது அரண்மனையில் இருக்க எல்லா இடங்களும் தீபங்கள்லாம் பிரகாசமா அஷாந்த சந்ததிபிஹி. இந்த ஸ்திரீகள், அந்த தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற ஸ்திரீகள்லாம் எப்படி இருக்கா தெரியுமா, அவள்லாம் நிறைய ஆபரணங்கள் போட்டு இருக்கா. அது அந்த ஆபரணங்கள் ஜொலிக்கிறது ஒண்ணும். அதை தவிர அரண்மனையில ஏற்றிருக்கிற தீபங்கள்லாம் பிரகாசிக்கிறது. இப்படி அந்த பிரகாசங்கள் சூரியன் பகல் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த இருட்டு சமயத்துல இந்த வெளிச்சங்கள்லாம் இருக்கு. இது அது இரவு அந்த இரவு பகல் போல ஆயிருக்கு. இப்போ எங்க எதிரால இவர்கள் போட்டிருக்கிற ஆபரணத்தினுடைய ஒளியினாலையும் அந்த அரண்மனையில் ஏற்றக்கூடிய தீபத்தினுடைய பிரகாசங்கிறதுனாலையும் இவையெல்லாம் இரவா இருந்தா கூட பகல் போல இருக்கு. அதனால இந்த இளம் பெண்கள்லாம் என்ன பண்றா, இந்த மாலை வேலையில மங்களஹாரத்தி கொண்டு தீபாரத்தி. இப்ப வடக்கெல்லாம் போனா அந்த ஹரித்வார்லாம் பண்ணிட்டு அந்த சாயங்காலம் 6:30 இருக்கும். அந்த சமயத்துல எல்லாரும் கையில தீபத்தை வச்சுட்டு தீபாராதனை பண்ணுவா. அந்த மாதிரி தீபாராதனை பண்ணி அந்த அந்த பெண்கள் அந்த அரண்மனைக்கும் ஒரு பிரகாசத்தை உண்டு பண்றா, தங்களையும் அழகாய்க்கிறா. அது மங்கள ஹாரத்தியை பண்றா. அதனால அப்படிப்பட்ட சாயங்கால பொழுது வந்துருக்கு.
ததகம் மிக சாந்தியம் நியமனம் அனுபாலியே. இது சந்தியாவந்தன காலம் இப்போ. ஆனால் நான் நிறைய கர்மாக்கள், சாயங்கால கர்மாக்கள்லாம் பண்ணணும். அதை நான் பண்ணி முடிக்க போறேன். பரபிரம்ம அனுபாலிய பரபிரம்ம பிரவண மானசம், பகவானை சிந்திக்கணும். சாயங்காலத்து வேளையில சந்தியாவந்தத்தை பண்ணிட்டு சகசனம் சொல்லிட்டு இருப்பா, இல்ல கோவிலுக்கு போயிட்டு வருவா. இப்படி எல்லாம் இருக்கும். ஆக பரமபுருஷ அபிரக்ஷாமி பவத்யபி சாந்தி சாந்தியாதி பரிஜன சேவிதா. அதனால எம்பெருமானத்திலே மனசை செலுத்தி இந்த பக்தியுடன் இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை நான் காப்பாற்றுகிறேன். பரிஜன சேவிதா மங்களாச்சார சௌதமிதிகா பிரதி பிரத்யாகம அப்பிரதீட்சா வர்த்தேதாக. அதனால நீயும் என்ன பண்ற, அந்த உன் வேலைக்காரி, உனக்கு அவளுக்கு சுமதிக்கு யார் தெரியுமா வேலைக்காரி? பொறுமை, சாந்தி, இவர்கள்லாம். அதனால அவளோட இருந்து இந்த மங்களமா இந்த அந்தப்புறத்தில் இருக்கிற மங்களமான காரியத்தை நீ இருந்து நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சுமதிக்கு சொல்றான். யாரு? விவேகன். அதனால 2 பேரும் இப்போ இந்த அரங்கத்தை விட்டு இது சுமத்தியாசக நிஷ்கிராந்தா. இப்போ இவா 2 பேரும் அந்த அரங்கத்தை விட்டு வெளியில போறா. இது கவிதஸ்ரீ கவிதாரி சிம்மஸ்ய சர்வதந்திர சுதந்திர ஸ்ரீமத் வெங்கடநாத வேதாந்தாச்சார ஸ்ரீகிருதிஷு சங்கல்ப சூரியோதய நாடகே புத்துபாய ஆரம்போ நாம திருதியாங்காக. அதனால இவா 2 பேரும் இந்த 3வது அங்கத்தை முடிக்கிறா. அதுக்கப்புறம் சதுர்த்தாங்க ஆரம்பம். சதுர்த்தவங்க ததப்பருதி காமம். இப்போ காட்சி மாறுறது, மனுஷாலும் மாறுறா. யாரா அப்படின்னா இந்த மகாமோகனுடைய ராஜா மந்திரி யாரு? மன்மதன். மன்மதனோட கூட வசந்தன். ஏற்கனவே முதல் காட்சி முதல் அங்கத்துல வந்துட்டு போயிட்டா. இப்போ திருப்பி வர ததப்பரிசு காமோ வசந்தஸ்ய காமஹா சகே வசந்தா. இக்ஷு பேசலமீதிருஷம் மம தனு புஷ்பாண்யமீ சாயகாஹ தந்திரி மஞ்சுள நிஸ்வனா மதுகர ஷேனி சுபாசிஞ்சினி வீருஷன் அவலாஜனோ மம பலம் சத்யம் பரம் கத்யதே சோகம் நிர்ஜித சூழ பிரமிருதிகः சங்கல்ப சித்தோதயः. இப்பவே மன்மதன் கையில ஒரு வில் வச்சுருப்பான். அந்த வில்லுக்கு அந்த வில் எதுனா கரும்பு. ஆக கரும்பு ரொம்ப வளையறதுக்கு ரொம்ப சௌரியமா அந்த வளைஞ்சிரு. அதனால என்னுடைய வில்லும் மிருதுவான கரும்பு போலதான். புஷ்பங்கள் என்னுடைய அம்புகள் தான் அதுக்கு புஷ்பங்கள். தனுஹு புஷ்பான்மயி சாயகாக. அது என்னுடைய அம்புகள் இருக்கிறா அப்படின்னா புஷ்பங்கள் தான் அது. தந்திரி மஞ்சுள நிஸ்வனா. இது மதுகர ஷேனி சுபாசிஞ்சினி. இந்த வீண வாத்தியத்தினுடைய இனிமையான நாதம் இருக்கு இல்லையோ, அது எதிரா அப்படின்னா அந்த வண்டுகள் அந்த புஷ்பத்தில் இருக்கிற ரீகாரம் பண்ணுறதோ இல்லையோ, அது அந்த புஷ்பங்கள் எங்க இருக்குன்னா அந்த வில்லு நான் கை இருக்கோ இல்லையோ, அதுதான் அந்த இனிமையான வாத்தியம் வரக்கூடியது. அதுவும் இல்லாத வீருஸ்தன் அவலாஜனோ மமோலம் கத்தியம் பரம் கத்தியதே. ரொம்ப பயந்த சுபாவத்துல அபலை பெண்கள்லாம் இருக்காலையோ, அவர்கள் தான் என்னுடைய சேனல்ல இருக்கா. சோகம் நிர்ஜித சூலபிருத் பிரமிருதிகः சங்கல்ப சித்தோதயः. அதனால நான்
ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். என்னுடைய சக்தியோ அபரிமிதமானது. என் சக்தி பலம் எல்லாம் அபரிமிதம். ஏன்னா நான் சிவன் எல்லாம் ஜெயிச்சிருக்கேன். சிவன் சூழ ஆயுதத்தை கையில் வச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஜெயிச்சிருக்கேன். அதனால என்னுடைய சோகம் நிர்ஜித சூலத்தை தரிச்சிருக்கான சிவன் அவனே ஜெயிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட நான் சங்கல்ப சித்தோதயா, என்னுடைய சங்கல்பத்தினால நான் நினைச்ச மாத்திரத்துல எல்லாத்தையும் என்னால சாதிக்க முடியும். அதனால காமத்தினால ஜீவராசிகள்லாம் நான் உற்பத்தி பண்ணுவேன் அப்படின்றான். சொல்லிட்டு அபிஷ त्वयि संवृत शस्त्रास्त्रे सहाये मम संस्थिते महता पश्य मोहेन விஸ்வமேகாதபத்திரிதம். அதாவது ஸ்நேகிதரை பார்த்து சொல்றான். அதாவது ஸ்நேகிதன் யாரு? காமன், வசந்தன். எனக்கு தேவையான ஆயுதங்கள் அம்புலாம் நீ சேகரிச்சு கொடுத்துரு. இந்த வசந்த காலம் இருக்கே ரொம்ப இனிமையான காலம். அதுல அழகான குளிர்ந்த காற்று வரும், அதுவும் இதமா இருக்கும். இது இந்த சூழ்நிலை, இந்த வசந்த காலம் இருக்கே அது ரொம்ப காமத்தை தூண்டக்கூடிய காலம். ஏன்னா வசந்த காலத்துல புஷ்பங்கள்லாம் நிறைய பூக்கும். அந்த இயற்கை வளங்கள்லாம் பார்த்தா எல்லா இடத்துலயும் சுமிருத்தியா இருக்கும். அதுதான் இந்த வசந்தன் இவங்க என்ன பண்றாங்க, அந்த அந்த அம்புகள்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு வசந்தன் உறுதுணையா இருக்கான். யாருக்கு? இந்த காமனுக்கு அப்படின்னு சொல்லி இந்த சொன்னாங்க. தொய் சம்பிருத சஸ்திராத்திரே சகாயே மாமசம், என்னோட இருந்துகிட்டு இந்த உபகாரங்கள்லாம் ஒண்ணு. மகதா பச்சமோகேன விஸ்வமேகாத பத்திரிதம். அதனால இப்படி நீ எனக்கு உறுதியா இருக்கும்போது இந்த உலகம் முழுவதும் என்ன நம்ம மகாமகாராஜருடைய குடை கீழே எல்லாரையும் கொண்டு வருது. என்ன கஷ்டம், ஒரு ஆச்சரியம். வசந்தகா கி உச்சதே காம கல்வசி. இதுல என்ன சந்தேகம்? உன்னுடைய பெருமை கொஞ்சமா நஞ்சமா? காமம் காமபி சித்திம் கரணைஹி ஸ்வைஹி காரம் காரம் கர்ம நிஷித்தம் விஹிதம் வா நஷ்யந்தி त्वयि अद्भुत सीम्नि प्रतिबुद्धाः कामोकार्पीन् मन्युः आकार्षिति नाम. காமோகார்ஷி மன்யுடைய கார்ஷின்னு ஜபங்கள்லாம் மட்டும் இல்லையோ அதை பத்தி சொல்ற. அதாவது இவன் சொல்றான், யாரு? வசந்த என்ன சொல்றான்? பெரியவர்கள் கூட உன்னுடைய பிடியிலிருந்து தப்பிக்கிறதே கிடையாது. எப்படி தெரியுமா? எல்லாருமே காமம் காமம் அபி சித்திம் கரணைஹி ஸ்வைஹி, எல்லாருக்கும் சில ஆசை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசை உண்டு. அந்த ஆசையை அடையணும்னு அவ ஆசைப்படுறான். அந்த பலனை அடையணும்னு ஆசைப்படுறான். அந்த பலனை அடைவதற்காக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட காரியங்களையும் சொல்றான். அதாவது எது பண்ணலான்றவள அதெல்லாம் பண்றா. இப்போ பணம் ஒண்ணுன்னா கூட சாஸ்திரத்துக்கு சொன்ன ரீதியில, வேதத்துக்கு சொல்லப்பட்ட ரீதியில பண்ணுவான். அதுல எது பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ண மாட்டான். அதனால நல்லதையும் செய்வா, சாஸ்திரத்துக்கு இருக்கிற நல்லதையும் செய்வா, கெட்டதையும் விட்டுருவா. இப்படி அந்த காரியங்கள் அந்த காரியங்கள் அவ பண்ணிடுவா. பண்ணிட்டு என்ன பண்ணுவா? நானா பண்ண காமோ காஷி மண்டியோட காரிஷி. நானா பண்ண என் காமம் பண்ணிட்டு என் கோபம் பண்ணிட்டு அப்படின்னு கடைசியில் அவ சாத்தியதான். இது சந்தியானம் பண்றவங்களுக்கு தெரியும். என்ன காமம் சந்தியானமா என்ன பிராட்சை தட்சிணா சொல்ல முடியும். சந்தியானம் சாத்திரமா காயத்திரமா சரதம் பிரதேசம் பண்ணிட்டு காமோ காஷி மண்டியோட காரிஷின்னு சொல்ல முடியும். அதுல அதவே சாஸ்திர வீதியில் இருக்க கர்மாக்கள்லாம் பண்றா. கடைசியில பண்ணிட்டு சாத்திய தியாகம் பண்ணச்சே கூட நான் பண்ணல, என்ன காமம் தூண்டிட்டு கோபன் பண்ண முடியா பண்ணா அப்படின்னு அவன் மேல பழிய போடுறான். அதான் அத்புத சீம்னி பிரதிபுத்தானா மகான்கள்லாம் சாஸ்திர பிரகாரம் சில காரியங்கள்லாம் பண்றா. எல்லாம் பண்ணிட்டு
காமோ காரிஷி மன்யோ காரிஷி இது நாம கடைசியில உங்க மேல நாம் எல்லாரும் சந்தேகம் பண்றோம். என்ன காமோ காரிஷி காமம் பண்ணா கோபம் பண்ணான்னு சொல்றோம். இப்படி பிராமணர்கள் எல்லாருமே சந்தானத்தின் போது எதுக்கு இந்த மொத்தம் சொல்லணும்? அவதான் நேர்மையா இருக்க போறாளே, என்ன அவதான் என்னவே தப்பு பண்ண மாட்டாளே, பரமேகாந்திகளா இருக்கிறவா அவளோட சந்தானம் சொல்லித்தானே பண்றா. காமோ காரிஷி பண்றேன் எதுக்கு அவ சொல்லணும்? அவளுக்கும் சில ஆசைகள் உண்டு, சில பழங்கள் அடைந்தது அப்படிதான். அதுக்காக இப்படி அதனால இந்த ஏன் சொல்றா அப்படின்னு சொன்னா, இந்த காமத்திலிருந்து தான் கோபம் உண்டாரு. ஏதாவது ஒரு பொருளை அடையணும்னா அதுக்கு ஆசைப்படுறான், அது முடியலன்னா அதை அடைய முடியாதபடி சில பேர் தடுக்கிறாள் இல்லையோ, அவன் மேல கோபம் வருது. இதுதான் கண்ணனும் கீதையில காமா குரோதா அபிஜாயத்தேன்னு சொல்ற. अपि च विषमनयनमुख्यैः विक्रमक्रीडितं ते पुरपतिभवनानि स्वैरसञ्चारभूमिः उदति वलयितेयं शोणिरुद्यानसीमा कथमिव मदनत्वं वन्यसे कान्तिसिन्धुः. இந்த வசந்தம் சொல்றான். அதாவது சொல்றான், அதாவது இந்த சுவாமி உத்தவர் சுவாமி வியாக்கியானத்துல ஒரு விஷயத்த சொல்ற. அதாவது ராமனுடைய ஒரு கட்டளை படிக்கு லக்ஷ்மணன் என்ன பண்ணா, சூரியனுடைய காதையும் முக்கியம் அதுதான். லக்ஷ்மணன் தானா பண்ணல, இது ராமனுடைய நியமனத்தினால்தான் பண்ணான். ஆனா ஆழ்வார்கள்லாம் பாடிச்சே ராமன் தான் இதை பண்ணா, ராமனே பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பாசம் சொல்ற. அதாவது நுடங்கிடை சூர்பனகாவை செவியோடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பெற அப்படின்னு சொல்லி ராமன் விஷயமா சொல்ற. அதே மாதிரி குலசேகர ஆழ்வார கூட கலைவணங்கு நோக்கி அரக்கி மூக்கை நீக்கின்னு குலசேகர பெரியாழ்வார் என்ன திருமங்கை ஆழ்வார் மீதோடு வாழேறு மின்னிலை மூங்கிலும் உருவினாலே காதோடு கொடி மூக்கான்று உடன் வருத்த கைத்தளத்தா. ஆக எல்லாருமே பெருமாள் தான் பண்ணான்னு சொல்றா. எங்கே லட்சுமணன் திருமங்கை இன்னொரு இடத்துல தன் அதாவது மடல்ல தன் சீதைக்கு நேரான் உள்ளோர் நிசாசரிதான் வந்தாளை கூறா அந்த வாழால் குடிமூக்கும் காதிரண்டும் ஈரால் விடுத்து அப்படி சிறுமடல சாய்கிறார். இப்படி எல்லா இடத்துலையும் பெருமாளா பண்ணன்றதை சாய்கிறான். ஆனா இது ராமனுடைய கட்டளைப்படி லட்சுமணன் தான் பண்ணான். ராமன் செய்ததாக ஆழ்வார்கள் மங்களாசம் பண்றா. அதே மாதிரி இந்த காமத்திலிருந்து உன்னோட கோபம் செய்து இப்போ பழி பண்ணது யாரு? லக்ஷ்மணன். ஆனா ஆழ்வார்கள்லாம் பாடுறது ராமன் பண்ணான்னுட்டு. அதே மாதிரிதான் சாஸ்திரங்களும் என்ன ஆகுது, நாம பண்ண காரியத்தெல்லாம் இந்த காமத்தினாலையும் கோபத்தினாலும் உண்டாருதுன்னு சொல்றேன். அதனாலதான் விசேஷமா உபாகர்மா சமயத்துல இதுக்கு 108 1000 ஜபம் பண்றோம். இப்படி காமஹ ஷகே சர்வலோக விதிதம் ஆத்மனோபி வைபவம் அனிஷிந்தே எதேது. ஏற்கனவே மன்மதன் சொல்லியிருக்கான், தான் சிவனை எதிர்த்து போராடியவன், சூழம் தெரித்த சிவனை விட அவனை தோற்கடித்தவன் அப்படின்னு சொல்றான். அதுதான் இங்க வசந்தனை சொல்றான். காமனை பார்த்து, நீ உன்னுடைய பெருமைய வாய் விட்டு சொல்ல முடியாது, நீ முக்குறான சிவனையே தோற்கடிச்ச, நீ தேவலோகத்துல எங்க வேணாலும் போலாம், உன்னை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது, அப்படிப்பட்ட காமன் நீ. அதனால அப்படி இருக்கே இந்த பிரகிருதி மண்டலம் மொத்தம் ஒன்றுதான். அதனால இங்கேயும் பிரகிருதி மண்டலத்திலையும் நீ எங்க வேணாலும் சஞ்சரிக்கலாம்.
அப்படின்னு சொல்றான் யாரு? வசந்தன். உடனே காமன் சொல்றான் சகே சர்வலோக விதிதம் ஆத்மனோ அப்படி வைபவம் அனுசிந்தைய ததேது. தோழன் வசந்தன் கிட்ட சொல்றான் சகே உன்னுடைய பெருமையும் சர்வலோக விதிதம் ஆத்மனோபி வைபவம் அனுசிந்தைய. அதனால உன் பெருமையை எல்லாரும் தெரியும், அதையே நீ கொஞ்சம் நினைச்சு பாரு. அனுசிந்த எது எது அது என்ன தெரியுமா? உன்னுடைய இப்ப வசந்தனுடைய பெருமையை சொல்லக்கூடாது. பிரக்யாதஸ்வை சம்பவஸ்து மனசான் விஸ்வம் त्वया நந்தியதே முக்கியஸ்துவம் கில ஷட் விதேஷு ரிதுஷு ஜோதிஸ்வதேகாஸ்ரயம் यत्र शीदृत पंकजा सच परः त्वत्संशयो माधवः कामस्ते सजीवस्कयेव भविता कालोत्तमस्तुत्समः. ரெண்டு ஸ்லோகம் தான் சொல்ற. வசந்தஸ்துவம் வன்னிர் மலய பவனः சாரதி ரசௌ அசோகாதிர்ஜ்வால மதுகரகணः धूमपटली सुधासूतिः स्नेहस्तदिह जित निर्वाणवचसः विरक्तिस्ते दास्यं द्रुहिण गिरिसादेः अपि सतः. அதாவது காமன் சொல்றான் வசந்தனுடைய பெருமையை. இந்த புஷ்பங்கள்லாம் உண்டாருது, நான் புஷ்பங்கள் என்கிட்ட எனக்கு அம்புகளா இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த புஷ்பங்கள்லாம் எங்கன்னு தெரியுமா? உன்னிடத்துல இருந்தா உண்டு. ஏன்னா வசந்த காலத்துனா இந்த புஷ்பங்கள்லாம் நல்லா பூக்குறது. அதனால நீ இந்த ஜனங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கே வசந்த காலம். நீ ஜனங்களை வேற சந்தோஷப்படுத்துற காலத்துல வசந்த பூக்கள் பூக்கிறது. அந்த பூக்கள் பூக்கிறத பார்த்து ஸ்திரீகள்லாம் அந்த பூக்கள் மேல ஆசை உள்ளவர்கள். அவர்களும் இந்த பூக்களை நல்லா தள்ள தரிச்சுட்டு தன்னுடைய புருஷனுக்கு அலங்காரத்துக்காக அவன் மனசுல அவனுக்கு ஒரு தன்மையில ஒரு பிரீத்தி பண்றதுக்காக அவன் சில காரியங்கள் பண்றான். அதனால இந்த வசந்த காலம் இருக்கே, அந்த வசந்த காலம்னா இந்த காதலர்கள் ஜோடிகள், அதாவது மனைவி மக்களுக்கு மனைவி புருஷனுக்கும் ஒரு சந்தோஷத்தை உண்டு கொடுது. அவ விளையாடுறதுக்கு இதுதான் சந்தோஷம். அதாவது இந்த மொத்தம் 6 ரித்து. இந்த 6 ரித்துக்குள்ள பிரதம யாருன்னா வசந்த ரித்து தான். சித்திர வைகாசி வசந்த ரித்து, அதுக்கு அடுத்தது வசந்த ரித்து, கிரீஷ்ம ரித்து, அந்த மாசங்கள்ல வரும். வருஷ ரித்து, சரத் ரித்து, ஹேமந்த ரித்து அப்படின்னு சொல்லி ரித்துக்கள்லாம் வருது. ஆக இந்த 6 ரித்துக்களுக்கு முன்னாடி வரணும்னா நீ, அதுதான் சொல்ற. வசந்தஸ்துவம் பஹ்விஹி மலய பிரக்யாதஸ்வை சம்பவ சுமனசாம் விஸ்வம் त्वया நந்தியதே முக்கியந்துவம் கில ஷட் விதேஷு ரிதுஷு. 6 விதமான ரிதுக்குள்ள நீதான் முதன்மையானு. ஜோதிஸ்துதேகாஷயம். அதனால அது உள்ள இந்த ஜோதிஷ்டம் யாகம் எல்லாம் பண்றதுக்கு இந்த வசந்தத்துக்கு தான் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாத எத்திர ஸ்ரீதிருத பங்கஜா சம்சயோ மாதவஹ. இந்த மகாலட்சுமியும் இந்த வசந்த காலத்துல தாமரை பூக்கள் நிறைய பூக்கும். அத்தை கையில வச்சுட்டு இருக்கா. தன்னுடைய புருஷனான விஷ்ணுவை அவனுக்கு முக உல்லாசத்துக்காக அவ தரிச்சுட்டு இருக்கா. காமஸ்தே சஜீவ கயவிதா காலோத்தவ சத்சமஹா. அதனால வசந்த ருத்துவில தான் இவைகள்லாம் நடக்கும். அதனால மன்மதனான நானும் உனக்கு துணையாக இருக்கேன். அதனால மன்மதன் சொல்றான், நீ உன்னுடைய மாதங்கள் அந்த மாதத்துல பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே காமத்துக்கு அனுகுணமா இருக்கு. அதனால நானும் உன்னோட சேர்ந்து நான் உனக்கு துணையா இருக்கேன். நீ எனக்கு துணையா இருக்கேன்னு நீ சொல்ற, நான் உனக்கு துணையா இருக்கேன். ஆக உன்னை விட சிறந்த காலம் வேற எதுவும் கிடையாது. அதனால இந்த ராதுக்குள்ளே அதுக்கு மேல சொல்றான். வசந்தஸ்துவம் வன்னிர் மலய பவனः சாரதி ரசௌ அசௌகாதிர்ஜ்வாலா மதுகர கணः தூமபடலி சுதாசூதி ஸ்நேகஸ்ததிக ஜித நிர்வாணவசசः விரக்திஸ்தே தாஸ்யம் துருஹிண கிரி சாதேரபி சதஹ. அதாவது இந்த
அசோக புஷ்பம்னு சில புஷ்பங்களுக்கு பேர். வசந்தோஸ்தம் வன்னிகி மலைய பவனா சாரதி இருக்கும். இந்த நீ வன்னி நெருப்பு போலவன். யாரு? வசந்தனை பார்த்து சொல்றான், நீ நெருப்பு போலவன். நீ என்ன பண்ணுவ, இந்த தென்றல் காற்றெல்லாம் என்ன வீசி அந்த நெருப்பை இன்னும் பெருசாக முடியாது பண்ணிடுவேன். அதாவது இந்த காம கல்யாட்டங்களா இருக்க, அதாவது முதல்ல ஒரு மனசுல ஒரு காமத்தை உண்டு பண்ணிடுவான். அந்த காமத்தை அடைஞ்சவர் என்ன பண்ணுவான், அதை ரொம்ப பூர்ணமா அனுபவிக்கணும். சின்னதா பத்திக்கும் நெருப்பு, அதை பெருசாக்கிடுவான். என்ன அந்த மாதிரி நீ பண்ற. சின்ன காமத்தை ஒரு புஷ்பத்தை உண்டு பண்ற. அந்த புஷ்பத்தை பார்த்த உடனே ஸ்திரீகளுக்கு அந்த புஷ்பத்து மேல ஆசை அந்த புஷ்பத்தை அணிஞ்சு அவர்கள் தன் புருஷனையும் காமம் உடையவர்களாக ஆகிறான். இப்படி ஒன்னால காமங்கள் இன்னும் அதிகமாயிருக்கு. அதுவும் இல்லாத அசோகாதிர்ஜாலா மதுகர கண தூமபடலி. நீ இந்த சிவன் அசோக புஷ்பங்கள்லாம் இல்லையோ, அவைகள்லாம் நன்னா எரியும். அதாவது நன்னா விகசிமா, அதாவது எரியுதுன்னா நல்லா விகசிதமா. அதுல வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணும். அந்த அந்த வண்டுகள் கூட்டம் இருக்க, அதுதான் அக்னியிலேருந்து இருக்கிற புகையை போல இருக்கும். அந்த புஷ்பங்கள் நல்லா விகசிதமா இருக்கும். அந்த விகசிதமா இருக்குதான் நெருப்புன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற வண்டுகள் தான் அதுல இருக்கிற புகை போன்றதுதான் அந்த அக்னி இருக்கிறது. அப்புறம் இந்த சந்திரன் இருக்கானே, இந்த வசந்த காலத்து சந்திரன், அது அந்த அக்னியை மேலும் மேலும் கொழுந்து விட்டு, அதான் இன்னும் அந்த காமத்தை எரியும்படியா பண்றான். ஆக வசந்த காலம், அதுல இருக்கிற புஷ்பங்கள், அதை மொய்க்கிற வண்டுகள், என்ன அதாவது புஷ்பஸ்தானத்துல ஒரு ஸ்திரீய வச்சு அந்த புஷ்பம் எப்படி எல்லாரையும் அந்த ஸ்திரீயினுடைய மனசை கவர்ந்து அவனுடைய அதனால அவள் தன்னுடைய மனைவியை கவரும்படியா பண்ணி 2 பேரும் காம கல்யாட்டம் ஆடுறாள் இல்லையோ, இது வசந்த காலத்தினுடைய ஒரு காரியம். அதனால இந்த வசந்த காலம் அக்னின்றது அணைஞ்சிடுறதுக்கு பேச்சுக்கே இடமில்லை. வசந்தஸ்துவம் மண்ணீர் மலைய பவனா சாரதி ரசௌ அசோகாதிர்ஜாலா மதுகர கணோ தூமபடலி சுதா சூதிகி ஸ்னேகா ததிகஜித நிர்வாண வஜதா விரக்திஷ்ட. அதுவும் இல்லாத இந்த வசந்த காலத்துல ஈடுபட்ட எந்த மனுஷனுக்கும் இந்த மோட்சம் அடையணுன்ற ஆசையே வராது. ஆக இந்த காமம் உண்டாகிறதுக்கே மூல காரணம் நீதான். நீதான் என்ன பண்ற, இந்த ஜனங்களை மோட்ச மார்க்கத்துக்கு போக விடாத பண்ணி இந்த உலகங்கள்ல சிற்றின்ப விஷயங்கள்ல ஈடுபடும்படியா பண்ற. அதுவும் இல்லாத ரித்துக்கள்லயே முதல் ரித்து நீதான். அதனால நீதான் மோட்சத்தை போறவாள திருப்பி இந்த உலக விஷயத்துல ஈடுபட பண்ண, நீதான் மோட்சத்தை போறவாள தடுத்து நிறுத்துறதுல சாமர்த்தியம் உடையவன் அப்படின்னு சொல்றான். ஆனா நீ இன்னும் செய்ய வைக்காங்க ஒண்ணு இருக்கு. விரக்திஷ்ட தாஸ்யா துரினகிரி சாதேஹே அப்படி சதஹா. இத நீ செய்ய வேண்டியது என்னன்னாக்க, இந்த பிரம்மா சிவன்லாம் என்ன பண்றா, ரொம்ப வைராகியத்தோடு இருக்கா. அவங்களுடைய வைராகியத்தை நீ எரிக்கணும் அப்படின்னு சொல்றான். யாரு? மன்மதன், வசந்தன். உடனே வசந்தன், மகாவீரன், மகரகேதனன், மாதிரிசாம் அதிசயா சுதார்த்த ஏவ. நீ என்னுடைய அதாவது நீ என்னை பத்தி சொன்ன எல்லாமே உனக்கு உதவி பண்றதுக்காக ஏற்பட்டது இதெல்லாம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தினால சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்லோகத்தினுடைய விவரத்தை நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே சிவன் ஸ்ரீ வேதாந்த தேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த வாசி ஸ்ரீ நாராயண மகாவீர
शिवदेशी लक्ष्मी सुबुदीय पादुका देव श्री नारायण सुमदे वास्य श्री कृष्णमार्य महादेव श्रीमदे शिवन जड़ो शिवन रंगनायेंद्र महादेव नमः।